அத்தியாயம் 10. குயா நிலத்தின் மீது போஜி நாட்டின் குறி. குயா நகர் துறைமுகம். எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் தகிப்பை தாண்டி தகித்து கொண்டிருந்தது ஆதோ கன் குடியின் தலைவர் ஹிம்சானின் உள்ளம். இன்னும் எத்தனை நாட்கள்தான் யாருக்காகவோ பேசுவது, எவனோ பேசுவது எல்லாம் சகித்து கொண்டிருப்பது? அவர் மனம் அவ்வளவு எளிதில் ஆற்றுப்படுவதாக இல்லை. முன்னே அமர்ந்திருந்தோர் பேசிய பேச்சுக்களும் துறைமுகத்திலிருந்து வந்த வெவ்வேறு ஓசைகளும் வந்து செவிகளை நிறைத்த போதும் அவற்றை தாண்டி அவருக்கு அந்த ஒற்றை சொற்றொடர் மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. மன்னரின் ஓலையை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீங்கள் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லையே. போஜி தேசத்து வியாபாரி ஒருவர் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனது இன்னும் தலைக்குள் குதிரையோட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. மன்னர், தகுதி, பதவி, அதிகாரம். ஹிம்சானின் உள்ள கூட்டுக்குள் அடங்காத பசியை கிளப்பும் சொற்கள். யாராவது எப்படியாவது இவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லி பசியை கிளப்பி விடுகிறார்கள். ஆத்திரத்தை அடக்க மாட்டாமல் முன்னே இருந்த மட்டு கிண்ணத்தை எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டு கூட்டத்தை கவனிக்க முயன்றார். குயா நகரின் துறைமுகத்தை ஒட்டிய கூடத்தில் 9 குடிகளின் தலைவர்களும் பங்கேற்கும் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. வழக்கம் போலவே ஒவ்வொருவரும் தத்தம் குடிகளின் நிலைகளை சொல்லி முடித்த பின் ஒரு வழியாக பொது காரியங்கள் குறித்து பேசத் தொடங்கியிருந்தனர். ஹிம்சான் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கொட்டும் விதமாய் இந்த விவகாரத்தை சபையில் போட்டு உடைத்தார். சிலர் முகத்தில் கோபம், பலர் கவனம் மது கிண்ணத்தில் பாய்ந்தது. பற்றி கொண்டு வந்தது ஹிம்சானுக்கு. என்ன துணிவு! அது எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? பிதோகன் குடியின் தலைவர் இல்சங் மேசையை தட்டிய தட்டில் மேலே இருந்த பலகாரத்தட்டு அரைசான் எம்பி விழுந்தது. இல்சங், எதற்கு இவ்வளவு கோபம்? அவன் மனதில் இருப்பதை அவன் சொல்லிவிட்டு போகிறான். போகிற வருகிறவர்கள் எல்லாம் பேசுவதை பொருட்படுத்துவதாக இருந்தால் நம்மால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் சொல்லுங்கள்? சின்சுன்கன் தலைவரான ஜீமின் வயதிலே மூத்தவர். மூக்கு விடைக்க அமர்ந்திருந்த இல்சங்கிடம் மெல்ல எடுத்து சொல்லி பார்த்தார். அவர் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது மூதரே? நமது கூட்டமைப்பு சந்தையிலிருந்து பேரம் பேசி கொள்முதல் பண்ணும்போது தெரியாத தராதரம் அவர்களுடைய மன்னரின் ஓலையை தரும்போது மட்டும் தெரிகிறதா? நமக்கு மன்னன் இல்லை என்றால் என்ன? இத்தனை காலமாக நீங்கள் தானே நமது கூட்டமைப்பின் சார்பாக முக்கிய ஓலைகளை வாங்குகிறீர்கள். இப்போது மட்டும் என்ன வந்தது அவர்களுக்கு? நியாயமாக பார்த்தால் இந்த கோபம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். என்ன செய்வது? ஹிம்சானின் கோபம் வெடித்து சீறியது. என்ன செய்வது? உங்கள் தலைமைக்கு அதற்கான வேகமில்லை என்பதுதான் ஹிம்சான் சொல்ல நினைத்தது. ஆனால் முடிக்கவில்லை. அதற்கு தேவையில்லாத வகையில் அவரின் இறுதி கேள்வியில் இருந்த எள்ளல் அனைவரையும் மிகச் சரியாக சென்றடைந்திருந்தது. அவை சற்று அமைதியாகியது. அதை அப்படியே உதாசீனப்படுத்தும் விதமாக மூதர் முந்தைய கேள்விக்கான தனது பதிலை வைத்தார். இப்போது நாம் 9 குடிகளும் தனித்தனியாக சந்தைகளில் பொருட்களை விற்காமல் கூட்டுச் சந்தையாக வைத்திருக்கிறோம் அல்லவா? அதனால் அவர்களால் பேரம் பேச முடியவில்லை. நமக்குள் மூட்டி கொடுத்து பிரித்துவிட்டால் அவர்கள் இஷ்டப்படி அங்கும் இங்கும் பேரத்தை குறைத்தும் கூட்டியும் பேச முடியும் அல்லவா? ஊர் இரண்டுபட்டால் வியாபாரிக்கு கொண்டாட்டம். மூதர் ஜீமின்னின் மெல்லிய குரலில் நிதானத்தை தாண்டிய வேறு ஏதோ இருந்ததாக பட்டது ஹிம்சானுக்கு. நான் வேறு ஒன்று கேள்விப்பட்டேன் மூதரே. வேறொரு குடியின் தலைவர் பேச்சை திசை திருப்பினார். என்ன கேள்விப்பட்டீர்கள்? போஜி நாடு நமது குயா நிலத்தின் மீது குறி வைத்திருக்கிறது என்று. ஐயகோ, இது எப்போது? சன் சிங்குவின் தலைவர் பதறி எழுந்தே விட்டார். அப்படியெல்லாம் நடக்காது என்று சொல்கிறார்கள்தான். ஆனால் அப்படி போஜி படையெடுத்து வந்தால் ஓதோகன் தாண்டியதும் அவரின் குடிதான். போஜியின் பெரும் படையை அவரால் எப்படி சமாளிக்க முடியும்? எதற்கு இப்படி பதறுகிறீர்கள்? அவ்வப்போது இப்படி செய்தி ஒன்று வருவது வழக்கம்தானே. நானும் பலமுறை சொல்லிவிட்டேன். போஜியால் இப்போதைக்கு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கட்டியாள முடியாது. அது அவர்களது உறுதியை குலைக்கும். அப்படியொன்று நடக்கத்தான் கிழக்கே சாரோ நாட்டு மன்னன் காத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? முதுமையின் நிதானத்தோடு ஜீமின் சொல்லிக்கொண்டே மது கிண்ணத்தை எடுத்து ஒரு மண்டு மண்டிவிட்டு ஒரு பொறி உருண்டையை எடுத்து கடித்து கொண்டார். மேற்கே போஜி மன்னருக்கு இருப்பது போல கிழக்கே இருக்கும் சாரோ நாட்டின் மன்னனுக்கும் நம் குயாவின் செழிப்பு மீது ஆசை இல்லை என்று நினைக்கிறீர்களா மூதரே? அவனுக்கும் இருக்கும் தான், யாருக்கு தான் இருக்காது? இந்த தீபகற்பத்திலேயே சிறந்த இரும்பு தாதை மண்மகள் நம் குயாவின் மண்ணுக்கடியில் தானே வைத்திருக்கிறாள். அது அவர்கள் கண்ணை உறுத்தாமல் இருக்குமா? ஆனால் நமது வலுவான கூட்டமைப்பை தாண்டி அவர்களால் ஏதும் செய்ய முடியாது. ஒரு நீண்ட ஏப்பத்தின் பின்னணியில் ஜீமின் உறுதியாக சொன்னதும்
அங்கிருந்த பெரும்பாலானோர் முகங்கள் சற்றே பொலிவுற்றன. வலுவான என்று அவர் அழுத்தி சொன்னதில் இருந்த எச்சரிக்கையையும் அவர்கள் எல்லோரும் படித்து கொள்ளவே செய்தனர். இந்த பேச்சை அந்த போஜி வியாபாரி தொடங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த சின்சுன்கன் தலைவர், அதாவது தற்போதைய சுரோவின் தந்தை, மென்குரலில் சொன்னார். அனைத்து கண்களும் அவர் மீது திரும்பின. அது என்ன காரணம்? சென்ற முறை நடந்த பெரிய சந்தைக்கு அந்த போஜி நாட்டு வியாபாரியோடு ஒரு புதியவர் வந்திருந்தார். அவரை கவனித்தீர்களா? யாரை சொல்கிறீர்கள்? ஆமாம், நான் பார்த்தேன். ஒரு வடக்கத்திக்காரன் போல் இருந்தானே, அவனைத்தானே சொல்கிறீர்கள்? ஆமாம், அவரேதான். அவர் வடக்கே லெலாங் பகுதியிலிருந்து வரும் வணிகர். அப்படியா? லெலாங் வணிகர் நேரடியாக நமது சந்தைக்கே வந்தாரா? பொதுவாக பெரும் தேசத்து வணிக சந்தைகளுக்கு தானே அவர் போவது வழக்கம். இந்த முறை அவர் நமது சந்தையை பார்க்க வேண்டும் என்று எண்ணித்தான் போஜி நாட்டு வணிகரோடு சேர்ந்து வந்திருக்க வேண்டும். வந்தவர் நமது சந்தை பொருட்களை பார்த்துவிட்டு இரும்பு மட்டுமல்ல, மணிகளும் அணிகளும் கூட நம்மிடம் புதிய தினுசுகள் இருப்பதாக சொல்லிவிட்டு போனார். அப்போதே அந்த போஜிக்காரன் முகத்தில் நான் பொறாமையை பார்த்து விட்டேன். ஓ, அப்படியா செய்தி? ஏற்கனவே போஜிக்கு வரும் வா தேசத்து வணிகர்கள் பாதியை நாம் தட்டி பறிக்கிறோம் என்று அவர்கள் எரிச்சலுற்றிருக்கிறார்கள். தற்போது நங் வணிகரும் நம் பொருட்கள் மீது கண் வைத்தால் அந்த போஜி நாட்டு வணிகனுக்கு பொறாமை வருவது நியாயம்தானே? இப்படி பதவி ஆசையை தூண்டி நமக்குள் போட்டியை உருவாக்கி அந்த குழப்பத்தில் மீன் பிடிக்கலாம் என்று இப்படி சொல்லியிருக்கிறான். பின் குறிப்பு: லெலாங் பகுதி நங் என்றும் அழைக்கப்பட்டது. இது ஏனோ ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லையே. நல்ல போட்டி இருப்பது போஜி போன்ற பெரிய நாட்டுக்கு நல்லதுதானே. அவர்கள் ஏன் குறுநில கட்டமைப்பின் மீது பொறாமை கொள்ளப் போகிறார்கள்? இப்போது அதெல்லாமா பேச வேண்டும்? அந்த போஜிக்காரன் சொன்னதற்கு நம்முடைய பதில் என்ன? அதை பற்றி பேசுங்கள். ஹிம்சான் மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நின்றார். இதில் பேச என்ன இருக்கிறது ஹிம்சான்? இதற்கெல்லாம் பதில் கொடுத்தால் அவன் எதிர்பார்த்த விதத்தில் நாம் நடக்கிறோம் என்று ஆகிவிடும். இதையெல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஜீமின் காது குடைந்தபடி அந்த பேச்சு அவ்வளவுதான் என்பது போல முடித்து விட்டார். எரிச்சலோடு இல்சங்கை பார்த்தார் ஹிம்சான். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்பது போல இல்சங் தோல் குலுக்கிவிட்டார். அது போகட்டும், சியுன்கன் இரும்பு சாலையில் சில சிப்பங்கள் காணாமல் போனதாக சொன்னார்களே, இபிகா, என்ன ஆனது? எப்படி நேர்ந்தது இந்த நிலை? அந்த கேள்வி சுரோவின் தந்தை இபிகாவுக்கானது என்ற போதும் ஜீமின்னின் கூரிய கண்கள் அனைவரின் மீது படிந்து கிடந்தது. எபிகா தலை தாழ்த்தி பின், திருடு போய்விட்டது, தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பொதுவாக சொல்லி முடித்தார். அப்படி பொதுவாக சொன்னால் எப்படி? வேறு எப்படி சொல்வார்? பாவம், தலைவரின் மகனே தான் இரும்பு உலைக்கு காவல் இருந்தான். அவன் காவல் இருந்த நாளில்தான் இரும்பு கட்டிகள் காணாமல் போயிருக்கின்றன. சரி சரி, விலை மதிப்பில்லாத பொருட்கள் என்றால் இப்படியான இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். எப்படியும் கண்டுபிடித்து விட்டால் போகிறது. ஜீமின் அடுத்த சுற்று அனைவருக்கும் மக்குளி, அதாவது அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் மதுவை ஊற்ற ஏற்பாடு செய்தார். இதெல்லாம் பதிலாகுமா? நாளைக்கு முன் சொல்லி போன வா நாட்டுக்காரன் வந்து நான் சொல்லி வைத்த இரும்பு கட்டிகள் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? அதுதானே. இது என்ன சியுன்கன் குடிக்கு மட்டுமேயான அவமானமா? சந்தை என்பது 9 குடிகளின் கூட்டமைப்பில் இருக்கிறது. ஒருவரது அவமானம் அடுத்தவரை பாதிக்காதா? என்ன ஒரு அக்கறையற்ற காவல்! எல்லாம் ஒரு இடத்தில் மட்டும் அதிகாரம் குவிந்ததால் வந்த அலட்சியம்தான், வேறென்ன? மாறி மாறி இல்சங்கும் ஹிம்சானும் பேசியதில் மற்றவர்களின் சங்கடம் அதிகமானது. அவர்களால் ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை, எதையும் இல்லை என்று மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் ஜீமின்னுக்கு அப்படி தோன்றவில்லை போலும். இப்போது என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? முடிக்க பார்த்தார் ஜீமின். சியுன்கன் மட்டும் இரும்பு ஆலையை வைத்திருப்பதால் அவர்களுக்கு மிதப்பு அதிகமாகிவிட்டது. அலட்சியத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்கிறேன். மற்ற குடிகளிலும் இரும்பு உருக்கு ஆலைகள் கட்ட அனுமதி தந்தால் போதும் ஹிம்சான். கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாம் நீங்களும் இதை கேட்காமல் இருப்பதில்லை. நாம் ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு தொழில் என்று தொன்று தொட்டு கடைபிடிக்கிறோம். இந்த சியுன்கன் மண்ணில்தான் இருப்பதிலேயே அதிக இரும்பு தாது கிடைக்கிறது. இந்த பகுதியில் மிகச் சிறந்த துறைமுகத்துக்கான நில அமைப்பும் வாய்த்திருக்கிறது. அதனால் தானே நமது 9 நிலத்தின் தலைமையகமாக இந்த குயா நகரத்தை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சியுன்கன் தலைவர் இபிகாவின் மூதாதையர்தான் நமக்கு இரும்பு உருக்கும் கலையை கற்றுத்தந்த சான்றோர்கள்.
அவர்களது வழியில் வந்த இபிகாவின் கொடி வழியினர் அதை கடைபிடிப்பதும் காப்பதும் அவர்களின் உரிமை. அதுதான் சரியும் கூட. ஆமாம் ஆமாம் என்றனர் அனைவரும். வழக்கம் போலவே இல்சங்கையும் ஹிம்சானையும் தவிர்த்து மற்ற அனைவரும் ஜீமின் போட்ட அதட்டலுக்கு செவி சாய்த்து இபிகாவுக்கு தங்களின் ஆதரவை தந்தனர். பின்பு கூட்டம் முடிந்து 9 குடி தலைவர்களும் எழுந்து கலைந்தனர். இபிகா தெளியாத முகத்தோடு மாளிகை நோக்கி நடப்பதை பார்த்து கொண்டே இல்சங்கும் ஹிம்சானும் ஒரு உணவு விடுதிக்குள் நுழைந்தனர். நுழைந்த கையோடு மீண்டும் ஒரு குடிவை மக்கொலி சொல்லிவிட்டு துறைமுகத்தை பார்த்தவாறு இருந்த தனி மாடத்தில் போய் அமர்ந்தனர். நான் சொன்னது போலத்தான் ஆனது, பார்த்தீர்களா? ஹிம்சான் குரலில் மட்டுப்பட்ட சினம் தெரிந்தது. அது இல்சங்கை எச்சரித்தது. என்ன செய்வது? எவ்வளவு சொன்னாலும் ஜீமின் பிடித்த பிடியில் இருந்து தான் இறங்குவதில்லையே. அந்த கிழவன் ஜீமின் எப்படி இபிகாவுக்கு எதிர்த்து பேசுவார்? அவருக்கு உறவல்லவா அவன்? ஜீமின் உறவை முன்னிட்டு அப்படி செய்பவர் அல்ல ஹிம்சான். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தவிரவும் இபிகாவிடம் மொத்த குற்றத்தையும் சுமத்துவதும் தவறு. நாளைக்கே அவர் திருடு போன இரும்பு கட்டிகளை கண்டுபிடித்து கொண்டு வந்து நின்றால் நாம் முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று எனக்கு தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறது. அவன் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அந்த மடையன் சுரோ ஒரு ஏமாளி. அவனை ஏமாற்றி இரும்பு கட்டிகளை திருடியவன் ஒரு பரம்பரை திருடன். அவன் திருடன் என்று தெரிந்தே அவனை காவல் பணியில் வைத்த சுரோவுக்காக அவன் தந்தையான அந்த இபிகாவும் இந்த அவமானமெல்லாம் பட்டுத்தான் தீர வேண்டும். அது சரி, எப்படியோ நீங்கள் நினைத்தது போல இபிகாவை வருந்தி வாட வைத்து விட்டீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், அப்படித்தானே? அப்படியே தான். மக்கொலியில் மூழ்கிய சிரிப்பொலி துறைமுக கரையின் அலையோடு மோதி கரைந்தது. மாலை மயங்கி கொண்டிருந்தது. துறைமுகத்தில் 5-6 கலன்கள் நின்றன. அனைத்திலிருந்தும் பொதிகளும் பயணிகளுமாக இறங்குவதும் ஏறுவதுமாக பரபரப்பாக இருந்தன. துறைமுகத்தின் முகப்பில் இருந்த சிறு உண்டிக்கடையில் பொரித்த உலர் மீன் வற்றல்களோடு கஞ்சியை குடித்து கொண்டிருந்த அடிமைகள் முகத்தில் உடல் உழைப்பின் களைப்பையும் மீறி அன்றைய தினத்தை முடித்துவிட்ட நிம்மதி சுடர்விட்டது. அவர்களின் புன்னகை மாலை சூரியனை சாடியது. பார்த்து கொண்டிருந்த சுரோவின் மனம் இறங்கியது. எல்லோரும் பாவப்பட்டவர்கள். சூதற்று அவர்களின் அன்றாடங்களை திருடிக் கொண்டிருந்த அவர்களின் ஆண்டைகளுக்கு சேவகம் செய்யவே தாங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக அவர்களே நம்புகிறார்கள். யூன்ஜுவை போல. கரை ஓரமாக கிடந்த படகின் முதுகில் சாய்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுரோ பெருமூச்செறிந்தான். தோயுன்னை கண்டுபிடிக்கும் வரை அவனது மகள் என்பதால் அந்த சிறுமி யூன்ஜுவை காவலில் வைத்திருப்பார்கள். தோயுன் கிடைக்காத பட்சத்தில் அவளும் இதோ இவர்களைப் போல அடிமையாக விற்கப்படுவாள். பிறகு அவளுடைய எதுவும் அவளுடையது அல்ல என்றாகிவிடும். சிறுமியின் வெள்ளை புன்னகை மீண்டும் மனதில் வந்து இம்சித்தது சுரோவுக்கு. அன்று முழுவதும் அவன் எவ்வளவு தேடியும் கொல்லன் தோயுன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. களைத்து போய்தான் அமர்ந்திருந்தான். உடல் களைத்திருந்ததே ஒழிய மனது நாலாபுறமும் பாய்ச்சல் எடுத்து கொண்டிருந்தது. காலையிலிருந்து காதருகே பேசியபடி அவனை விரட்டி கொண்டிருந்த இஜினாசி அப்போதுதான் வீடு திரும்பியிருந்தான். தேவையான அளவு தன்னை விரட்டிவிட்ட திருப்தி கிடைத்துவிட்டது போலும் என்று எண்ணி உள்ளூர சிரித்து கொண்டான் சுரோ. பொடியன் இன்னும் வளர வேண்டும். தம்பியின் நினைவில் சிறு புன்னகை ஒன்று ஓடி மறைந்தது அந்த இளமுகத்தில். பின் மீண்டும் மனம் யூன்ஜுவிடம் வந்து நின்றது. இந்த குட்டி பெண்ணை விட்டுவிட்டு தோயுன் எப்படி தனியாக போயிருப்பான்? சுரோவுக்கு நம்பிக்கை இல்லை. யூசு மாமன் கூட கடற்கரை தாண்டிய சிறு தீவு ஒன்றில் போய் பார்த்துவிட்டு வருவதாக சொல்லி சென்றிருந்தார். தோயுன் சொல்லாமல் கரை தாண்டி போகிறவன் இல்லை. அவன் மூலம் சிப்பங்கள் தொலைந்திருப்பது உண்மை என்றால் அது அவனை மீறிய ஏதோ ஒரு சக்தியின் உந்துதலால் தான் ஏற்பட்டிருக்க கூடும் என்பதில் சுரோ உறுதியாக இருந்தான். ஆனால் அவன் அதை இஜினாசியிடம் சொல்லவில்லை. சுரோ என்ன சொன்னாலும் அதற்கு எதிர் திசையில் செல்பவன் இஜினாசி. அதனால் இதை சொல்லாமல் இருப்பதால் ஒருவேளை அவனாகவே இதை கண்டுபிடித்தால் நல்லதுதான் என்பது சுரோவின் கருத்து. பார்வை மெல்ல சுழன்று ஓரிடத்தில் நிலை பெற்றது. விடுதி மாடம் ஒன்றில் அமர்ந்திருந்த தலைகள் இரண்டும் பரிச்சயமானவை என்று புத்தி நினைவூட்டியது. உற்று பார்த்தான். அவர்கள் இருவரும் சியூன்கன் குடிக்கு அடுத்தடுத்து இருந்த இரு குடிகளின் தலைவர்கள். அதில் ஒருவர் தந்தையின் மீதிருக்கும் பொறாமையையும் அதிருப்தியையும் மறைக்க கூட முயலாதவர். இல்சங் எழுந்து கொண்டார். அவர் அடுத்தவரிடம் தலையசைத்து விடை பெறுவது தெரிந்தது. ஹிம்சானும் எழுந்து கொண்டார். இருவரும் கீழே இறங்கி வந்தனர். முகமனாக சொல்லிக்கொண்டு பிரிந்து நடந்தனர்.
நடந்த சில தப்படிகளில் ஹிம்சான் நின்று திரும்பி பார்த்தார். இல்சங் கடந்து மறைவதை கவனித்துவிட்டு மெல்ல திசை மாறி மீண்டும் விடுதியின் பக்கமாகவே நடந்தார். தலைவர்களும் செல்வந்தர்களும் செல்லும் மாட பகுதிக்கு செல்லாமல் அடிமைகளும் பணியாளர்களும் செல்லும் பகுதியை தாண்டி பின்கட்டு நோக்கி அவர் போவதை பார்த்து கொண்டே இருந்த சுரோ தன்னை அறியாமல் எழுந்து அவரை பின்தொடரலானான். அவன் விடுதியின் பின்கட்டை அடைந்த போது ஹிம்சான் பின்புறம் இருந்த சந்தின் கடைக்கோடியில் ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் மறைந்து மறைந்து அவர்கள் நின்றிருந்த இடம் வந்து பார்த்தால் அங்கே அவர்கள் இல்லை. கண்டிப்பாக ஹிம்சானின் செய்கைகளில் ஏதோ கள்ளம் இருக்கிறது. அதில் மட்டும் ஐயமே இல்லை சுரோவுக்கு. ஆனால் என்னவாக இருக்கக்கூடும்? ஒருவேளை... வேகமாக தெருவுக்கு வந்தவன் பார்வை வீதியை அலசியது. ஹிம்சானோடு பேசி கொண்டிருந்தவனின் தலைக்கட்டும் அதன் நூதன நிறமும் வினாடியில் அவன் மனதில் பதிந்திருந்தன. அந்த நிறத்தை கண்கள் வலைவீசி தேடின. கடை தெருவின் கோடி வரை வேகமாக ஓடி பார்த்தான். தூரத்தில் மலைக்காடு நோக்கி அந்த தலைக்கட்டு மனிதன் திருட்டுத்தனமாக நடந்து சென்று கொண்டிருப்பது புலப்பட்டது. அதை கண்ட சுரோவின் இதழ் கோடியில் அழகிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.